beauties, welcome to Bell Lifestyle. And இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா SRM பற்றின ஒரு வீடியோ தான். ஸோ ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் இயர் B.Techக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும், ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும் அண்ட் செகண்ட் செமஸ்டரில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் B.Tech SRM ராமாபுரமில் சேர்ந்துருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலேயிங் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் உங்களுக்கு செமஸ்டர் வைஸ் ரெண்டு கேட்டகரிஸில் பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் கோர்ஸஸ் அண்ட் நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் பேஸ்ட் கோர்ஸஸ். கம்ப்யூட்டர் பேஸ்ட் கோர்ஸஸ்னால் சிஎஸ்சியோட பிரான்ச்சஸ் எல்லாமே வரும், ஐடி வரும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் வரும், இதெல்லாம் வரும். அண்ட் நார்மல் இன்ஜினியரிங் கோர்ஸஸில் உங்களுக்கு பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல், இசிஇ, ட்ரிபிள்இ, சிவில், மெக்கானிக்கல் இதெல்லாம் வரும். ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி செமஸ்டர் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் படிக்கிறது உங்களுக்கு செகண்ட் செமஸ்டரில் வரும் அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் படிக்கிறது உங்களுக்கு செகண்ட் செமஸ்டரில் வரும். ஸோ நான் B.Tech பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் வந்தது சிஎஸ்சி டிபெண்ட் பண்ணியிருக்க கோர்ஸஸ்க்கு செகண்ட் செமஸ்டர் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஒரு கோர்ஸுக்குமே கோர்ஸ் க்ரெடிட்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட சிஜிபிஏ, ஜிபிஏலாம் ஆல்டர் ஆகும். ஸோ நான் கோர்ஸும் சொல்கிறேன், அதோட க்ரெடிட்ஸும் சொல்லிடுறேன். ஸோ செம் 1க்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் வந்துச்சு. ஜெர்மன் 3 கிரெடிட் கோர்ஸ். கேல்குலஸ் அண்ட் லீனியர் அல்ஜிப்ரா மேக்ஸ் 4 கிரெடிட் கோர்ஸ். அண்ட் ட்ரிபிள்இ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பேசிக்ஸ் மட்டும் வரும், 4 கிரெடிட். அண்ட் டிபார்ட்மெண்ட் பேப்பர் ஒன்று வந்துச்சு, பயோமெடிக்கல் சென்சர்ஸ், அது 3 கிரெடிட். பயோமெடிக்கல் சென்சர்னால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி வரும், மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி வந்துச்சு, இது 5 கிரெடிட் கோர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபிலாசபி ஆஃப் இன்ஜினியரிங் வந்துச்சு, இது 2 கிரெடிட். அண்ட் பேசிக் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப் வந்துச்சு, ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்காக இருக்கும், 2 கிரெடிட். அண்ட் ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ், அதாவது சிடிசிக்கு வாங்குறாங்களே அமௌண்ட், அதுக்கு 0 கிரெடிட் கோர்ஸ் பட் அட்டெண்டன்ஸ் மேண்டேட்ரி. ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த் யூஸிங் யோகா பீரியட் இருந்துச்சு அண்ட் இதுவும் 0 கிரெடிட் கோர்ஸ் தான். ஸோ செகண்ட் செமஸ்டரில் எனக்கு என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், இது 3 கிரெடிட் கோர்ஸ். அண்ட் அட்வான்ஸ்ட் கேல்குலஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், இன்டிகிரல் நிறையா வரும், இது 4 கிரெடிட் கோர்ஸ். அண்ட் பயாலஜி, ஹியூமன் ஃபிசியாலஜி அண்ட் அனட்டாமி, ஸோ இது டிபார்ட்மெண்ட் பேப்பர், 2 கிரெடிட் கோர்ஸ். அண்ட் ப்ரோக்ராமிங் ஃபார் ப்ராப்ளம் சால்விங், இது பிபிஎஸ் ப்ரோக்ராமிங் வரும், லைக் C++, பைத்தான், அந்த மாதிரி பேசிக்ஸ் மட்டும் சொல்லி தருவாங்க, இது 4 கிரெடிட் கோர்ஸ். அண்ட் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி, குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ், இது 5 கிரெடிட் கோர்ஸ். இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அண்ட் டிசைனிங், ஆட்டோகேட் யூஸ் பண்ணி செய்யணும், இது 2 கிரெடிட் கோர்ஸ், ப்ராக்டிக்கல் கோர்ஸ். அண்ட் ஜென்ரல் ஆப்டிடியூட் சிடிசி, 0 கிரெடிட் கோர்ஸ். என்விரான்மெண்டல் சயின்ஸும் 0 கிரெடிட் கோர்ஸ். அண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இதுவுமே 0 கிரெடிட் கோர்ஸ் தான். ஸோ நீங்கள் எல்லாருமே B.Tech சப்ஜெக்ட்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க, ஃபர்ஸ்ட் இயர் என்னென்ன வரும்னு நான் எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கேன் என் டிபார்ட்மெண்ட் படி. ஸோ நீங்கள் சிஎஸ்சியா இல்லை நார்மல் இன்ஜினியரிங்காக, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்ன வரும் சப்ஜெக்ட். அண்ட் இந்த வருஷம் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறாங்க எனக்கு தெரியல. அண்ட் பிகாஸ் லாஸ்ட் இயர் படித்தவங்களுக்கும் எங்களுக்குமே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு சப்ஜெக்ட்ஸில். ஸோ அதனால் இந்த வருஷமும் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் மாற்றிட்டாங்கன்னா வேறு சப்ஜெக்ட்ஸும் உங்களுக்கு வரலாம். பட் பேசிக்கான சப்ஜெக்ட்ஸ் லைக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் இதெல்லாம் அதே தான் இருக்கும். டிபார்ட்மெண்ட் பேப்பர் மட்டும் 2 பேப்பர் போடுவாங்க, சம்டைம்ஸ் ஒரு பேப்பரை போடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிவ் இட் அ தம்ஸ் அப் அண்ட் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நீங்கள் SRM ராமபுரமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கும் தெரியும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா SRM ராமபுரம் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு SRM பற்றி டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணணும், ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கும் வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.